அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 5 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டின் இராணுவ படையான எல்டிடி வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், லாகூரில் இலங்கை கிரிக்கெட் வீரர்களை நாங்கள் தாக்கவில்லை என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு சீர்குலைந்து விட்டதாக தகவல் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் படையினரை தாக்கிய தீவிரவாதிகளின் போட்டோக்களை இன்று பாக் அரசு வெளியிட்டிருக்கிறது. போர்க்கால குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் என மொத்தம் 7 குற்றச்சாட்டுகளுக்கு ஸ்வீடனின் அதிபர் ஒமர் அல் பஷீர் மீது பிடியாணை ஒன்றை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. தரக்பூரில் பொதுமக்கள் மீது அவரது அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றிய குற்றச்சாட்டுகளும் அவர் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஸ்வீடன் அதிபரை போலவே இலங்கை அதிபர் ராஜபக்சே, ராணுவ அமைச்சர் பொன்கோசோ ஆகியோர் மீதும் இப்படிப்பட்ட வழக்குகளை தொடரலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் ஏற்பட்ட கார் வெடிகுண்டு விபத்தில் மாட்டு சந்தை அருகில் 10 பேர் உயிர் இழந்ததாகவும் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக பாக்தாத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய குடியரசுத் தலைவர் பிரதீபா பட்டேல் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், ராஜஸ்தான், அலகாபாத், பாட்னா, சிக்கிம் மற்றும் கேரளா உயர்நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதிகளை இன்று நியமித்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட தங்களுடைய கட்சி கொடி விளம்பரங்களை தவிர்த்து விட வேண்டும் என்றும், இந்த தேர்தல் பிளாஸ்டிக் இல்லாத தேர்தலாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அசாம் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி, அசாம் கனபரிஷத் இடையே தொகுதி பங்கீடு ஏற்பட்டுள்ளது. இரு கட்சிகளும் போட்டியிடும் தொகுதிகள் இன்று அறிவிக்கப்பட்டன. பாரதிய ஜனதா கட்சி 8 மக்களவை தொகுதியிலும், அசாம் கனபரிஷத் 6 தொகுதிகளிலும் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக புறப்பட தயாராகிவிட்டார் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள். இலங்கையில் போர் நிறுத்தம் கோரி தமிழகத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்தபோது அமைதி காத்து வந்த அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், இலங்கையில் போர் நிறுத்தம் கோரி தமது கட்சி சார்பில் மார்ச் 10ஆம் தேதி உண்ணாவிரதம் போராட்டம் நடத்த போவதாகவும், தானும் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக திடீரென்று இன்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திமுக சாதனைகளை அழிக்க துடிக்கும் ஜெயலலிதாவின் கனவு பலிக்காது என்றும், நான் அரசியலிருந்து ஓய்வு பெற முடியாது என்று தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இன்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். நறுக்கென்று பதில் கூறினார் நரேஷ் குப்தா. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி குற்றம் சாட்டிய வார்த்தைகளுக்கு வன்னியர் சங்கத்தை பற்றிய வெளியீடுகளை நான் இதுவரை பார்க்கவே இல்லை என்று கூறியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தூத்துக்குடியில் நேற்று இரவு பொதுக்கூட்டம் நடந்தது. இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் பழ நெடுமாறன் தலைமை வைத்து பேசிய போது, இந்தியாவுக்கு தெரியாமல் சீனாவிடம் இலங்கை ஆயுதங்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறது என்று ஒரு பகிரங்க தகவலை தெரிவித்து இருப்பதாக தூத்துக்குடியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வரும் நாடாளுமன்ற
தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான விண்ணப்பத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தொடங்கி வைத்தது. சென்னை அறிவாலயத்தில் 100க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருப்பதாக சென்னையில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக காங்கிரஸில் கோஷ்டி பூசல் உச்சத்தை எட்டி உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு தங்கபாலு வாசனை புறக்கணிப்பதாகவும் அதேபோல் இளங்கோவன் அவர்களையும் புறக்கணிப்பதாகவும் தகவல் வெளியிருந்ததால் திரு வாசன் அவர்கள் சோனியா காந்தியை இன்று டெல்லியில் சந்தித்து பேசியதாகவும் திரு இளங்கோவன் அவர்கள் நாளை மறுநாள் டெல்லியில் சோனியா அவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திருச்சி ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த மடாதிபதி ராமானுஜ ஜீயர் 83 கடந்த ஒரு மாதமாக காணவில்லை என்றும் இவரை சொத்துக்காக கடத்தி சென்றார்களா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்று இன்று நீதிபதிகள் முன்பு மனு தாக்கல் பட்டபோது ராமானுஜ ஜீயரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தபடி திருச்சி மாநகர கமிஷனருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக ஸ்ரீரங்கத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 5 மார்ச் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. காஷ்மீர் மாநிலங்களில் மேலே அதிக மேகமூட்டமும் அதே மாதிரி இந்திய பெருங்கடலுக்கு கீழ் அதிக மேகமூட்டங்கள் இருப்பதால் தமிழகத்தில் வெப்பம் அதிகமாக தென்படுவதாக இந்த படத்தின் மூலம் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.